ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, பரிசுத்தமானவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அனுசரிக்க வந்திருக்கிற யாவரும் திருக்கரத்தில் ஒப்புகிறப்பா. அப்பா, வந்தவர்கள் வந்தவனமே போகாதபடிக்கு அப்பா, ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. நீர் அறிந்திருக்கிற தகப்பனே, வேதி, கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கடன் தொல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் நீர் அறிந்திருக்கிற தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தர் கஷ்டங்களை, வேதனைகளை அறிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை கிருபை மேலே கிருபை வைத்து அப்பா, இறக்கன் மேலே இறக்க வைத்து அவருடைய ஆசீர்வதிக்க முடியாது குதிக்கிறப்பா. கொடுக்கப்படும் வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் அதை நாங்கள் தியானித்து அதன்படி நடக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த 36வது வாரத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சரி, இந்த நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நம்ம பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தீவிரமாய் நடப்பித்து ஒரு நல்ல உயர்வு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவான். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மொத்தம் 41 வசனம் இருக்குது. 41 வசனங்கள். ஆளுக்கு 5 வசனமாக வாசித்தா 8 பேர் வாசிக்கலாம். சரியா? நிறுத்தி நிதானமா ஒரு 8 பேர் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வாசிக்கலாம். மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருக விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்குள் ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னா, என் சத்தம் அதிகமாக கேட்குது, உங்க சத்தம் கம்மியாக கேட்குது. இந்த பக்கம் மட்டும்தான் கேட்குது, இந்த பக்கம்லாம் கேட்கவும் மாட்டேங்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சவுண்ட் வச்சு கொடுப்பா. இந்த 2 பக்கமா இந்த கண்ட்ரோலுக்கு கொஞ்சம். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன் என்று அவர்கள் சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகாயானவர்கள்.
அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறது அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? இல்லை. வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உவமையினால அதை சித்தாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதா இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளால் அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்கள் அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்போது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் என்ன சுலவாயிடுச்சு, அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் எல்லாரும் அடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சம்பவம் இதுல வாஸ்தவம்? எத்தனை சம்பவம்? 45 வசனம் சொல்றாருல்ல அவரு. எத்தனை வசனம்னு சொல்றாரு? 41 வசனத்தை வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா.
நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு 3 காட்சியை நம்ம பார்க்க போறோம். இதை நிறுத்தி நிதானமா இதுல என்ன அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிச்சிருக்கிறார், இதை நம்ம எப்படி விளங்கி கொள்ளணும், இதனால நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட பிரயோஜனம் உண்டு என்பதை நம்ம இதுல இருந்து பார்க்க போறோம். அல்லேலூயா. மறுபடியும் அவர் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்கள் சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ விதையை குறித்து பேசுறாரு. அல்லேலூயா. விதை எதுக்கு ஒப்பா இருக்குது? வசனத்துக்கு ஒப்பா இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இருக்குது. வசனம் விதைக்கப்படுகிற போது அந்த வசனம் விதைச்சதுமே யார் வர்றதான்? சாத்தான் வந்து விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் பொறுக்கிட்டு போயிடுறான். அல்லேலூயா. அங்க பாருங்க, அதான் சொல்றாரு, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணல்லாததினால சீக்கிரத்தில் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இப்ப இந்த ஓமையை சொல்லிட்டார். என்னென்ன எப்படி எத்தனை பாட்டில் விதைக்கப்பட்டது? 1 வழி அருகே, 2வது கற்பாறை, 3வது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். சொல்லுங்க. 1 சகோதரர்கள், 1 சகோதரர்கள் வழி அருகே, நீங்க கற்பாறை, நீங்க 4 விதமா இல்ல, 4 காரியங்கள் சொல்லணும். முதல் காரியத்தை நான் சொல்லிடுறேன், வழி அருகே. 2வது காரியம் கற்பாறை, 3வது காரியம் முள்ளுள்ள இடம், 4வது காரியம் நல்ல நிலம். சரியா? இப்ப திரும்ப கேட்கிறேன், 4வது காரியம் எங்க? நல்ல நிலம். 3வது காரியம் முள்ளுள்ள இடம். நீங்க சொல்றா கற்பாறை, நீங்க சொல்லுங்க வழி அருகே. சூப்பர். அல்லேலூயா. 4 காரியம். இப்ப என்னன்னு சொன்னா, இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லிட்ட பிறகு சீஷர்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே நீங்க ஏன் இதை எங்களுக்கு ஓமைகளால் சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, ஏன் உங்களுக்கு ஓமைகளால் சொல்றேன்னா, உங்களுக்கு நான் திரும்ப என்ன பண்ண விளக்குவேன். ஆனா மற்றவர்களுக்கோ, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ, புறச்சாதிகளுக்கோ, மற்ற ஜனங்களுக்கோ ஓமைகளால் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அவர்கள் குணப்படாதபடிக்கு. என்னது முதல்ல? என்னது சொல்ல, வாயை திறந்து. குணப்படாதபடிக்கு. அவங்களுக்கு தெரியவே கூடாதான். அப்ப எங்க இருந்தா தான் உனக்கு தெரியும்? எங்க இருந்தா தான் உனக்கு தெரியும்? அவரோடு கூட இருந்தா தான் தெரியும். 12 பேரை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்னன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணாராம், அவர்கள் தன்னோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். அல்லேலூயா. முதல்ல அவர் சித்தத்தின்படி, அவர் சித்தம் செய்வதற்கு, 2வது அவரோடு கூட இருக்க, 3வது பிரசங்கம் பண்ண, 4வது அதிகாரம் கொடுத்தாராம். இங்க எத்தனை விதமா சொன்னாரு? இங்க ஓமைகளை எத்தனை விதமா சொன்னாரு? 4 விதமா சொன்னாரு. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரோடு சித்தத்தின்படி. அது நீங்க 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க தெரியும். இங்க என்ன சொல்றாருன்றத உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப அங்க வரேன். 13வது வசனம். ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12
தெரிந்து கொண்டு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் இரண்டாவது பிரசங்கம் பிரசங்கம் பண்ணும்படியாக பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நல்லா கவனிக்கணும். 4 விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் சித்தத்தை அறியணும், 2வது அவரோடு கூட இருக்கணும், 3வது பிரசங்கம் பண்ணணும், 4வது அதிகாரத்தை பயன்படுத்தணும். இதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. முதல்ல சித்தத்தை அறியணும், அவரோடு கூட இருக்கணும், 3வது பிரசங்கம் பண்ணணும். எப்பவுமே போன உடனே ஒரு கையை வச்சு பிசாசை துரத்தவே கூடாது. வியாதி இருக்கிறவங்க போன உடனே கையை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கணும். இல்லை கிளம்பும் போதே கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அங்கே போறன்னா, போன பிறகு என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளேயே, வெளியே தெரியக்கூடாது. உதட்டம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ண போதும், மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ண போதும். ஏன்னா மனதை அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப என்னன்னா, மனசுக்குள்ளேயே நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வார்த்தைகளை இப்போ அனுப்புவார், உள்ளம் ஃப்ளோ ஆகும். அப்போ நீ அவங்க கிட்ட என்ன பண்ண, வசனத்தை சொல்லணும். கர்த்தர் உன்னை குணமாக்குவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு காரியம், ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதோ பாவ கிரியைகள் இருக்குதுன்னா ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அது சொல்லுவார், இந்த கிரியைகள்லாம் உனக்குள்ள இருக்குது, இதெல்லாம் விட்டுரு, அவிசுவாசத்தோடு கிட்ட இருக்கிற, கெட்ட வார்த்தைகளை பேசுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். புரியுதா? இப்படி சொல்லும் போது நீ என்ன பண்ணணும், அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுதாரிச்சுக்கிட்டே அப்படியே வருவாங்க. இந்த வசனம் என்ன பண்ணோம், அவங்களுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ குண்டானில் தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி என்ன பண்ணோம், குண்டானில் இப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன பண்ணோம், நிரம்பிக்கிட்டே இருக்கும்ல. அப்போ நிரம்பும்போது தண்ணி ஊற்றும் போது மேலேயே அப்படியே நிரம்பிட்டு வருமா, இல்லை தண்ணி ஊற்றுற தண்ணி உள்ளே போய் இப்படி ஃப்ளோ எப்படி வெளியே வருமா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஊத்துறாரு, இப்போ அந்த தண்ணி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஊத்துற தண்ணி அப்படியே மேலேயே நிற்குமா, மேலேயே அப்படியே அப்படியே வந்துட்டே இருக்குமா? ஊத்துற தண்ணி உள்ள போய் அப்படி வெளியே வருமா? அதே போலதான் வசனம் கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தை உள்ள போய் அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாச கிரியைகளையும் அழிச்சு அந்த வசனம் அப்படியே மேல அவங்கள அப்படியே தூக்கிட்டு வரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதிகாரத்தை பயன்படுத்த இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே, வியாதியே, பலவீனமோ அப்படின்னு சொன்னா போயிடும். அல்லேலூயா. அப்போ இது 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 நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. அல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்றாரு, 4 விதமா சொல்றாரு. 1, வசனத்தை சொன்ன உடனே வழி அருகே விழுந்த விதை. அது நிறைய பேர் நடந்து போறதுனால அது காலில் மிதிப்பட்டு அந்த விதை முளைக்காத அது என்ன பண்ணுது, செத்து போகுது. 2வது கற்பாறை நிலத்தில் விழுகிற விதை. அல்லேலூயா. அந்த கற்பாறையில அதிக மண் இல்லாததுனால சீக்கிரமா அது வளர்ந்து அது வெயில் பட்ட உடனே தீந்து அது காய்ந்து போகிறது அப்படின்னு சொல்றாரு. 3வது முள்ளுள்ள இடங்களில் விழப்பட்ட விதை. அது என்ன பண்ணா, முள்ளுக்கு மத்தியில் விழுறதுனால முற்செடிகள் என்ன பண்ணுது, அந்த செடி வளர்ந்து வர விடாதபடிக்கு முள்ளுகள் எல்லாம் நெருக்கி அதை என்ன பண்ணுது, அழிச்சி போட்டுது அப்படின்றாரு. அல்லேலூயா. 4வது சொல்றாரு, நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ அது 30, 60, 100 பலன் தந்து அது மிகுந்த பலனை கொடுத்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்த. இப்போ கொஞ்சம் தியானிக்க போறோம். இந்த வழி அருகே விழப்பட்ட விதை அப்படின்னா அர்த்தம்னா, எப்படி காலில் மிதிப்படுதோ வந்த உடனே வசனத்தை சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே கிளிக் ஆகும். அது நமக்கே பேசுனது போல இருக்கும். இருக்கிறீங்களா? ஒரு வசனம் வந்தோன்னு என்கிட்ட பேசுறாரு ஆண்டவர் அப்படின்னும் பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பாடல் ஆராதனைலாம் போய் முடிச்சு இது பண்ணும்போது இப்போ அது மறந்துடும். அது வழி அருகே விழுந்து காலில் மிதிப்பட்டு செத்து போன விதையை போல இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா கற்பாறை.
வசனத்தை கேட்ட உடனே குபுன்னு அப்படியே சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது, டப்ப 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 டப்புன்னு அடிச்சுக்கிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சொன்ன உடனே உற்சாகம் அப்படியே, மற்றதுலாம் எதுக்குமே வரல, அப்படியே நம்பு போய் அப்படியே உட்காந்துது. அல்லேலூயா. ஒன்று கூட வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறதா தெரியல. இதெல்லாம் கற்பாறை. அல்லேலூயா. கற்பாறையில விழுந்த விதை அது என்ன பண்ணுது? அப்படியே கடினமா உள்ள போகுது. அல்லேலூயா. கற்பாறை மேல ஊந்த உடனே இப்போ ஒரு விதை எதிரா எதுவுமே காணோம், தோத்துரும், எதுவுமே காணுமே. காயின் எதனா வச்சுக்கிறியா? காயின் இந்த கூட வச்சில்ற. இதான் உன் காணிக்கையா? தோத்துறோம். ஏசப்பா மாட்டிக்கிறானுங்க. அல்லேலூயா. கற்பாறை மேல விழுந்த விதை உழுந்த உடனே என்ன பண்ணுச்சு? தடம் போடான்னு ஆடி எவ்வே போய் சந்தில் விழுந்துச்சு. அல்லேலூயா. விழுந்துட்டு கொஞ்சோண்டு மண் இருக்கிறதுனால அதுக்கு அப்பன்னு வளர்ந்து வருது. இது எதுக்கு அடையாளம்னா, வசனத்தை கேட்ட உடனே அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே உள்ள ஊந்து அப்படியே போன உடனே அப்படியே சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வேறு விட்டு பார்க்குது, வேறு அதுக்கு மேலே உள்ள போல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, வெயில் படுது, மண் இல்லை, தண்ணி பத்தலை, இப்படி நெருக்கப்பட அப்படியே கடினப்பட்டு வளருது அந்த செடி. அதனால சொன்னால் அப்படி கடினமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்து பார்க்குற நெருக்கடி, பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை, என்னம்மா வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை, அப்புறம் ஊரார் பிரச்சனை, இந்த மாதிரி வம்புலாம் வர்றதை பார்த்த உடனே அவள் தான் விசுவாசம் உடஞ்சி போச்சு, செடி வளரல. அல்லேலூயா. இது வெயில் பட்ட உடனே, கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே, கொஞ்சம் நெருக்கம் வந்த உடனே இந்த விசுவாசம் என்ன பண்ணிடுச்சு? காய்ந்து தீர்ந்து போயிடுச்சு இந்த விசுவாசம். அல்லேலூயா. இதுதான் இந்த கற்பாறை. எது? தூய் சரின்னு ஓடுறது. விசுவாசம் பாதியில என்ன பண்ணுது? போச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. பாட்டு பாடின பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல பொறாம வந்துச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம், காத்துக்குள் இப்படி இல்ல, ஓடிப்போ விசுவாசம் உனக்கு வரும் முன்னே ஓடிப்போ என்று ஓடிப்போ, விசுவாசம் உனக்கு வரும் முன்னே ஓடிப்போ. ஏன்னா நின்ற விசுவாசம் வந்துடும் இல்லையா? இதெல்லாம் கற்பாறை. அல்லேலூயா. முள்ளு வந்தது பாரு ஒரு சொல்லு, அது என்னையே குத்திச்சு. அல்லேலூயா. என்னையே குத்தி பேசினாங்க. அந்த விசுவாசம் வளரபடியாதபடிக்கு அந்த செடியெல்லாம் போட்டு நெருக்குச்சான். எது? சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உண்மை அன்றி யாரும் இல்லை. இப்படி பாடின பாட்டு போய் சொல்லி பேசின என்னை, அல்லேலூயா, என்ன வச்ச செய்தீங்களே அப்படின்னு என்ன பண்றது? முள்ளுல நெருக்கப்பட்டு ஓடுறது. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இப்ப எது பேசினாலுமே குத்துறா மாதிரி இருக்குதுன்னா அது முள்ளு. அந்த முள்ளு இல்ல இடத்துல விழுந்த விதை இது. அல்லேலூயா. எந்த இடத்துல விழுந்த விதை? குத்துது பாரு, குடையுது பாரு. ஏன்னா முள்ளு, இந்த வேலிக்கத்தா முள்ளு காலில் ஏறிச்சுன்னா அப்படியே குறைஞ்சிங்க உள்ள போயிட்டே இருக்குமா. அல்லேலூயா. ஏதாவது பலன் உண்டாகுமா அப்படின்னு பார்த்தா பலன் உண்டாகுது, காலி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். இருக்கிறியா இல்லையா? அது மொழியிலேயே அது குத்தும் போதே என்ன பண்ணோம்? பிடிக்கணும். சப்போஸ் வேறு அதுக்குள்ள உட்காந்துன்னா வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட தான் வெத்திப்பட்டி இருக்குது, கீச்சு நல்லா கொஞ்சம் அகலமாக்கி வெத்திப்பட்டி குச்சி உள்ள வச்சு கொளுத்தி விட்டுடணும். உடனே அந்த வேறு செத்து போடும். இதெல்லாம் பண்ணுவாங்களா இல்லையா? கொஞ்சம் கடினமான உபதேசமா இருந்தாலும், கடினமான வைத்தியமா இருந்தாலும் அதான் வைத்தியம். அல்லேலூயா. சீழ்புடியா செப்டிக் ஆகாது, சுகமா இருக்கும். இல்ல அந்த முள்ளை எடுத்துட்டான், அவ்வளவுதான். முள்ளு எடுத்துட்டு கூட என்ன உட்காந்துக்குது? விஷம் உட்காந்துக்குது உள்ள, குத்திக்கினே இருக்கும் காலம் உள்ள.
இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீங்க முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதை அல்ல, நீங்க நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நீங்க மாறணும். நல்ல நிலத்துல விழுற விதை எவ்வளவு காத்தடிச்சாலும், எவ்வளவு மழை அடிச்சாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நிலைத்து நின்று அது 30, 60, 100 பலன் தருமா. விழுந்துச்சு விதை அப்படின்னா அதுக்கு வெக்கமான சூடு சொன்னே இருக்காது. இருக்கிறியா இல்லையா? அல்லேலூயா. வெக்கமானோ சூடு சொன்னே இருக்காது. அல்லேலூயா. அதுதான் கடவுள் கூடயே இருக்கும். அதை தான் ஆண்டு 100 மடங்கு உயர்த்தி வைப்பாரு. அல்லேலூயா. இதுவா அதுவு அப்படின்ற ஒரு நாள் வரும் பாரு. அந்த நாள் வரும்போது உன்னால ஆச்சரியமான கண்கள் உனக்கு உண்டாகி அவங்கள பார்க்க முடியாதபடி கர்த்தர் உயரத்தில் வைப்பார். நல்ல நிலம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இது எவ்வளோ கஷ்டத்தை பார்க்கும், எவ்வளோ துன்பத்தை பார்க்கும், எவ்வளோ துயரத்தை பார்க்கும், எவ்வளோ நெருக்கடியை பார்க்கும். ஆனாலும் அந்த விதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அது என்ன பண்ண 30, 60, 100 பலன் கொடுத்து மிகுந்த பலன் உள்ளதான் நிற்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் என்ன பண்றான், விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். சாத்தான் வந்து எடுக்கிறான். சாத்தான் எடுக்கிறது வேற எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கிறான். இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம கூட தான் இருக்கிறான். பக்கத்திலேயே உட்காந்துருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்திலேயே உட்காந்துருக்கான். இப்போ சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிச்சாலும் அடுத்த செகண்ட் வந்து உம்முன்னு ஆகிறதுக்கு காரணம் என்ன, பக்கத்தில் எதையும் குத்தி வேகிறான் அவன் உன்னை. இருக்கிறியா இல்லையா? அல்லேலூயா. குத்துறானா இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சொல்லும் போது சந்தோஷமா இருக்குது முகம், அடுத்த செகண்ட் டக்குன்னு மாறுது. எப்படி உன்ன மாதிரி இப்படி நடிக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. இருக்கிறியா இல்லையா? அல்லேலூயா. ஆனா நீ நல்லவனா இருக்கணும், நல்லவளா இருக்கணும்னு நினைச்சா கூட அவன் இருக்க விட மாட்டான் உன்னை. அல்லேலூயா. ஏன்னா அவன் பக்கத்துல இருக்க நீ என்னைக்கு காலி பண்றியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில சந்தோஷமா சமாதானம் நித்திய வாழ்வும் உனக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த வசனத்தெல்லாம் முடிச்சிட்ட பிறகு 21வது வசனம் வருது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு போவார்களா? அல்லேலூயா. இப்ப சொல்லிட்டு அடுத்த காட்சி இங்க மாத்துறாரு பாருங்களேன். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை, கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தா கேட்க கடவன். இப்ப இது சொல்லிட்டு விளக்க கொளுத்தி ஏத்து போய் மரக்காலில் மூடுவாங்களா? அல்லேலூயா. வசனம் நல்லா தெளிவாய் சொல்லுகிறது. விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைக்கிறதுக்கும் அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைப்பாங்களா அப்படின்னா, ஏன்னா ரகசியமா இருக்கிற எந்த காரியமானாலும் ஒரு நாள் நிச்சயமா வெளியரங்கமாயிரும். அல்லேலூயா. மறைவுகா இருக்கிற காரியத்தை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார். இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரியல, எனக்கு அது ஒண்ணுமே புரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல, இது என்னைக்கு ஏதோ புரியல அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிறியா? கவலையப்படாத. அல்லேலூயா. இன்னையோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டி தேவ சமூகத்துல கர்த்தருக்காக நீ காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கா எனக்கா செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்தது கேட்கிறவன் காதுள்ளவனா இருந்தா கேட்க கடவன் என்றார். அல்லேலூயா. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், கேட்கிறத கவனியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனியுங்கள். என்ன கவனிங்கன்னு சொல்றாருன்னா, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றார். இப்போ அப்படியே காட்சி மாறுது. இப்போ இங்க ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவான்றாரு. அடுத்தது என்ன பண்றாரு, கொடுங்க, எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுன்ற. கொடுக்கறது இருக்கிறீங்களா இல்லையா? முதல்ல என்னது? விதைக்கிற வசனம் விதை இல்லையா? வழியருக, கற்பாறை, முள்ளு, நல்ல நிலம். அல்லேலூயா. அப்ப நல்ல நிலம்னா எதையும் தாங்கும். எதையும் தாங்கும் இதயம்.
அல்லேலூயா. எதையும் தாங்கும் இதயம். அல்லேலூயா. ரெண்டாவது மறைப்பொருள், ரகசியம், அதை நிச்சயம் வெளிப்படுத்துவார். மூணாவது என்னது? கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க உண்மையா கொடுத்து பாருங்க, உங்க பணம் ஒரு பைசா கூட ஆஸ்பெக்ட் போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கொடுக்கிற உங்களை கர்த்தர் விருத்தியாக்குவார். உங்க பணத்துல, உங்க வருமானத்துல வருத்தமே இருக்காது. அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்னா, எந்த அளவினாலும் நீங்க அளந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுனால கர்த்தர் உங்களுக்கு அளந்து கொடுப்பாராம். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுமா. இந்த லாஜிக் என்னன்னு தெரியல. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்குமா, இல்லாதவன் எவனோ அவங்ககிட்ட இருக்கு எடுத்துட்டு வரான். இருக்கிறீங்களா இல்லையா? அதுதான் ஒரு ஓமையை சொன்னார். ஒருத்தங்கிட்ட 1 தாளந்து, ஒருத்தங்கிட்ட 2 தாளந்து, ஒருத்தங்கிட்ட 5 தாளந்து. அல்லேலூயா. தூர தேசத்துக்கு போயிட்டு எஜமான் வரான். வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் கொடுத்ததெல்லாம் திரும்பி கேட்குறான். கேட்கும்போது 5 வாங்கணும்னு போனால் இன்னொரு 5 சம்பாதிச்சு எடுத்துன்னு கொடுத்தான். அவன் பார்க்குறான், 5 கொடுத்துன்னு இன்னொரு 5 சம்பாதிச்சுக்கிறானே அப்படின்னு சொன்னோடனே, அப்போ ஆதி முதல்ல உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல இடத்துக்கு நீ போன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டான். அல்லேலூயா. ரெண்டாவது 2 கொடுத்தவனை கூப்பிட்டான். அவன் வந்தான். அவன் என்ன பண்ணான், 2 வாங்கி இன்னும் 2 சம்பாதிச்சிருக்கிறான். அவனுக்கு அதே மாதிரி நல்ல இடத்துல போயிட்டாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ 3வது ஒருத்தர் வரான். அவங்ககிட்ட உங்ககிட்ட குத்துன ஏதாப்பா ஒன்று, அந்த ஒன்று அப்படியே புதைச்சி வச்சதே எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். அவன் சொல்றது பாருங்க, அவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அல்லேலூயா. நீ இல்லாத இடத்துல அறுக்கிறவர் என்றும், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்றும், இப்படிலாம் சொல்லி அப்படியே 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 புகழ்ந்து தள்ளுறான். தள்ளிட்டு எத்தனை குத்தாம பாரு. அட சோம்பேறி, சோறு எத்தும் போறவனே, சோம்பேறிக்கு சோறு எத்தும் போறவனே, இதை காசுக்காரங்கிட்ட குத்துந்தா கூட இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குமே, நீ எத்தும் இது புதைச்சு வச்சுட்டு என்னையா ஆகாதவனை போல ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த எஜமான் என்ன பண்ணனா அழிவான இடத்துக்கு தள்ளி விட்டாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பிரியமான தேவ ஜனமே, யார் ஒருத்தர் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்களோ ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. யார் ஒருத்தவங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறாங்களோ அவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எப்ப நீ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம உன் சுயசித்தத்தை செய்ய நீ ஆரம்பிக்கிறியோ, உங்ககிட்ட இருக்கிறதையும் கர்த்தர் எடுத்துட்டு வரான். அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவங்ககிட்ட உள்ளதையும் எடுத்துட்டு வரான். அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, கர்த்தருக்காக நம்ம எதை செய்யறோமோ அதை உற்சாகமா முழு மனதோடு கூட செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தொங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இப்ப எவ்வளவு அழகா இந்த ஓமையை கொண்டு வர்றாரு பாருங்க. தேவனுடைய ராஜ்யமானது எப்படி இருக்குதுன்னா, விதையை போய் விதைச்சிட்டு வரான். ஆனா காலையில எழுப்பி போய் பார்க்கறான், முளைச்சிருக்குது. அல்லேலூயா. விதையை வைக்கும் போது ஒரு விதையை தான் போட்டு வரான். அந்த விதை முளைச்சி எழும்பி அது அப்படியே செடியா வந்து கிளையா வந்து அது அப்படியே பூத்து அதுக்கப்புறம் காய்த்து அதுக்கப்புறம் கனி தருகிறது போல நம்முடைய விசுவாசம் கூட அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இங்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இது எப்படி முளைத்து எழும்புகிறதோ அதே போலதான் தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. இருக்கிறீங்களா? கடுகு விதை இருக்கிற எல்லா விதைகளை காட்டிலும் ரொம்ப பெருசா. ஆமாவா இல்லையா? பாத்தியா? ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. கடுகு விதை எல்லா விதைகளை காட்டிலும் ரொம்ப பெருசு தானே? எவ்வளவு சின்னது? ரொம்ப குட்டியூண்டு. வீட்டுல தாளிக்கும் போது கூட ஒரே ஒரு கடுகு போட்டு தாளிக்கிறோம், 1000 கடுகு போட்டு தாளிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்படி அள்ளி போடுறோம். அதுல பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 150 100க்கு மேல இருக்கும். அப்படியா சும்மா அப்படி அள்ளி போடும்போது 100க்கு மேல இருக்குமா? இருக்குது கடாயில
இல்ல என்னைக்கு நீ 20, 10, 15 போடுறீங்களா? யார் அப்படி போடுறது? ஹலோ, தாளிக்கிறீங்களா? தாளிக்கும் போது கடுகு போடுறீங்களா இல்லையா? யாரை வீட்டுலாம் கடுகு போட்டு தாளிக்க? கடுகு விதை எந்த அளவுக்கு சிறிதா இருக்கிறதோ அந்த கடுகு விதை நிலத்தில் விழுந்து அது மரமாகி வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் எல்லாம் கூடு கட்டி வாழக்கூடிய அளவுக்கு பெரிய மரமா வருமா? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்னையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடும்போது கடுகு விதைக்கு உங்களை என்னையும் ஒப்பிடுறாரு. அப்படின்னான்னு சொன்னா, சின்ன விதை கடுகு இருந்தாலும் அது விழுந்து நிலத்துல அது மரமாகி பயிராகி பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்றது போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவர் மேல வைக்கிற விசுவாச நம்பிக்கைய நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக்கி மரத்தை போல வளர்ந்து எல்லா உலக கவலைகள் துன்பங்கள் எல்லாம் நம்மளை நெருக்கினாலும் கிறிஸ்துவுக்காக நிக்கிறமே வைராக்கியமா, அதுதான் விசுவாசம் என்பதை கடுகுக்கு ஒப்பிடுறாரு. அல்லேலூயா. எத்தனை தாக்கம் உலகத்துல, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எது வந்தாலும் இந்த கடுகு விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து ஆகாயத்து பறவைலாம் கூடு கட்டி சுகமா வாழ்வதற்கு எப்படி அந்த மரம் வளருதோ அதுபோல நல்ல விசுவாசம் உனக்குள்ள இருந்தா தேவனுடைய ராஜ்யமானது உனக்குள்ளே வரும். அப்போ உலகத்தின் எந்த காரியங்களும் உன்னை நெருக்கினாலும் உன்னை அது சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்ததா எங்க போறாருன்னா, சாயங்கால வேளையில அவர் அக்கறைக்கு போலாம் வாருங்கன்றார். வாசிமா அந்த 35 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. நல்ல கவனிங்க. இப்ப படவுல போறாங்க, அக்கறைக்கு போறாங்க. இது அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்க்க போறோம். ஆனா இங்க என்னன்னு சொன்னா, போகும்போது கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சது. கப்பல்ல வந்து அடிக்குது, தண்ணி அடிச்சு கப்பலே உடைஞ்சு போற அளவுக்கு அங்க பெரிய அலைகள் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த படகுல யாருங்க? இயேசு தலையானை வச்சு பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, இருக்கிறீங்களா இல்லையா? ஆனா இந்த சீஷர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை கர்த்தர் வச்சிருந்தார். என்ன தெரியுமா? இப்ப அதே படகுல நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த படகுல நம்ம எல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அந்த படகுல நம்ம இருக்கிறோம். இப்ப படகு வந்து அப்படி ஆடுது, தத்தளிக்குது. உனக்கு நீச்சல் தெரியும், என்ன பண்ணுவ? முதல்ல ஆடுது, என்ன பண்ணுவ? சும்மா ஆடினா பரவாயில்ல, அப்படியே ஆடுது. அவர் பாட்டு தூங்கி நிற்கிறாரு, பாஸ்டர் தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் படகுல போறோம். அந்த படகுல உங்க பாஸ்டர்ங்கிறாரு, பாஸ்டர் பத்துனுங்கிறாரு. நீங்க எல்லாம் பாட்டு பாடினு அப்படியே எல்லாம் ஒரே குதூகலமா அப்படியே கதைலாம் பேசின்னு அப்படியே பாட்டுலாம் பாடின்னு ஜாலியா அப்படியே பயங்கரமா டிராவல் போயிட்டே இருக்கோம். நல்லா நடு ஆழத்துல போயிடுச்சு கப்பல். கடல் கொந்தளிக்குது, ஆடுது கப்பல். என்ன பண்ணிருப்பீங்க? உண்மையா சொல்லுங்க. ஏன்னா ஏனோ அப்படின்னுங்களா? என்ன பண்ணுவீங்க? உன் பிள்ளைங்களை எல்லாரையும் பிடிச்சிக்கிது ஒரே குதி தண்ணியில குதிச்சு எப்படியாவது அக்கறைக்கு போயிடணும்னு சொல்லி எப்படியாவது நீச்சல் அடிச்சுன்னு ஏதாவது தப்பிச்சு போகணும்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? ஐயோ ஏசப்பா தாங்களையே. அல்லேலூயா. ஒன்னும் விட்டு எப்படி போறதுதான் அப்படியா இருக்கும். இயேசு கிறிஸ்து கப்பல்ல தலையணை வச்சு படுத்துட்டு இருக்கிறாரு. சீஷர்லாம் பாக்குறாங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆண்டவரே ஆண்டவரே எழும்பும், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா? அல்லேலூயா. எப்படி நாங்கள் மடிந்து போகிறது? அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க சீஷர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் எது தெரியுமா? இந்த கடல் கொந்தளிக்குது, காற்று வேகம் எடுக்குது, கப்பலெல்லாம் உடைய சூழ்நிலைக்கு வந்துருச்சு.
ஆனா இவங்க இறங்கி ஓடல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை தட்டி எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறோமே. ஆனா ஆண்டவர் எழுப்பி சொன்னாரு, ஏன் விசுவாசம் இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம எப்படி போயிடுச்சு? இப்போ காற்றும் கடலையும் பார்த்து அதட்டுறாரு, ஏய் சைலண்டாரு, அமைதலாயிரு அப்படின்னு சொன்னோன்னு எல்லாம் சைலண்ட், நிசப்தமாகி போயிடுச்சு. ஆனா இப்போ சீஷங்க சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கூட இவர் கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லி பயந்தார்களாம். அதுக்கு முன்னாடி பயம் இல்லை, அவரை குறிச்சு பயம் இல்லை. இப்போ என்ன பயம் வந்துருச்சான். அல்லேலூயா. ஏன்னா இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் சகலத்தையும் படைத்தவர், சர்வ வியாபி, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். இவர் சொல்லுகிறார், காற்றையும் கடலையும் கீழ்ப்படுத்தி ஆண்டவர் அதிகாரம் உடையவர் என்பதை அவர் காண்பித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த இந்த விஷயங்கள்ல 4 விஷயத்தை பார்த்தோம். 1 விதை, 2வது கொடுக்கிறது, 3வது ரகசியம், 4வது கப்பல் சேதம். இது எல்லாத்துலயும் எதிரானா விசுவாசத்தை உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். சுவிசேஷத்தினுடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? உனக்குள்ளே எனக்குள்ளேயும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது தான். அல்லேலூயா. உன்னை என்னை வர்த்திக்க பண்ணி உன்னை என்னை ஆசீர்வதிக்கணுன்றது தான் தேவனுடைய திட்டம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் விசுவாசத்தை கர்த்தர் ஒவ்வொருக்குள்ள எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் அது எல்லாருக்குள்ளேயும் நிலைத்திருக்க, விசுவாசத்துல ஆண்டவருக்கு உண்மையா சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. விதை நமக்குள்ள விழுந்து அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தின்படியே ஒவ்வொருக்கும் அந்த கிருபத்தை நடத்த முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. 2வது, ஆண்டவர் கொடுக்கறதுல எல்லாம் முன்மாதிரியா இருக்கணும்ன்றத விரும்புகிறார். கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம கபடம் இல்லாம கொடுக்கணும். யார் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த பங்கை நம்ம சரியா பிடித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள ஓட, தேவனுக்காக உழைக்க, எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிற அவர் வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடி நான் நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை சேதங்கள், எத்தனை எதிர்ப்புகள் நம்மளை சூழ்ந்து வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி, நம்ம படகுல இயேசப்பா இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொருக்கும் உண்டாகும்படி, நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கிருபைகளை அடிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகன மகிமையும் கர்த்தரை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொடுத்த கரங்கள் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த மாதத்தின் கடைசி வாரத்துலப்பா ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. சபையாராய் ஆண்டவரே அப்பா கூடி நிற்கும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஏசப்பா ஆரம்பம் முதல் முடியும் மட்டுமா நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிற ஏசப்பா, இந்த நாளையில கேட்ட வார்த்தைகளின் படியாகவே நம்முடைய ஜனங்களையும் கர்த்தாவை எங்களை நீர் நடத்தும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனையில பங்கெடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தா நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கூடுகைகளிலும் கலந்து கொள்ள அந்த வாஞ்சிய விருப்பத்தினாலும் நம்முடைய ஜனங்களை நிறைத்துக் கொள்ளும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஒரு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேவ சமாதானம், தேவ கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களை மூடும்படியாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மாலை நடக்கிற சுவிசேஷ ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே மழை ஒன்றும் தடையிடாதபடிக்கு ஆண்டவரே ஊழியர்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபையில கர்த்தர் தடைகளை எல்லாம் உடைத்து ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவரே எங்கள் பகுதிகளில் நாங்கள் ஆண்டவரே விதைக்க கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க எங்களோடு கூட கடந்து வந்து உங்களுடைய காரியங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த வாரத்துல பிறந்த நாள் திருமண நாள் யாருக்காவது இருக்கா? பிறந்த நாள் திருமண நாள் யாருக்கும் இல்லை. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் காவல சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரை நம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தைங்க, கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார்.